ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்கள் ரஃபி. இன்றைக்கி திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற படம் விடுதலை 2. விடுதலை 2 பார்க்குறதுக்கு முன்னாடி விடுதலை 1ஓட ரீகேப் கொஞ்சம் பார்க்கணும். விடுதலை 1 பார்த்தீங்கன்னா எந்த வித எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் படத்துக்கு போனோம். அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே திருப்திப்படுத்துச்சு, ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஒரு சாதாரண கான்செப்டில் வந்து ஒரு பெரிய யாருமே பிடிக்க முடியாத ஒரு தலைவரை அழகாக அசால்ட்டாக அரெஸ்ட் பண்ணுறாரு. அரெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ரசித்தோம். அந்த மாதிரி ஒரு நல்ல படம். இப்போ வந்து விடுதலை 2 ரிலீஸ் ஆச்சு. பயங்கர ஹைப்பு, பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த படம் வந்துச்சு. சரி எப்படி இருக்குன்னு வந்து பார்க்க வந்தா விடுதலை 2 வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணல. ஆனாலும் படம் வந்து ஓரளவு நல்ல படம் தான் நம்ம சொல்ல முடியும். விடுதலை 1ல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு வாத்தியார் ரோல் பண்ணுவாரு. அவர் தான் வந்து வாத்தியாரை பிடிக்க தான் வந்து பெரிய போலீஸ் பெட்டாலியனே ரெடி ஆகும். அங்க நடக்கிற ஸ்ட்ரகிள்ல போய் அவரை பிடிச்சிருவாங்க சூரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வாத்தியாரா இருப்பாரு. அந்த வாத்தியார் வந்து எப்படி தோழரா மாறினாங்கிறத சொல்ற படம் தான் இந்த விடுதலை 2. வேற ஒண்ணுமே இல்லைங்க. படத்தோட கதை இதுதான். விடுதலை 1ல வாத்தியாரா இருந்தாரு. அந்த வாத்தியாரோட பிளாஷ்பேக், அவர் எப்படி இந்த தோழரா வந்து இப்படி வந்து மக்களுக்காண்டி போராடினதுங்கிறத இந்த படத்தோடைய கதை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காப்புல, ரொம்ப நல்லாவே இருக்கு, அருமையா பண்ணியிருக்காப்புல. மகாராஜா படத்தை விட ஒரு படி மேல வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. எப்ப பார்த்தாலும் பேசுற டைலாக் எல்லாம் வந்து ரொம்ப இதா இருக்கும். ஒரு டைம்ல ஏன்டா இவர் வேற மாதிரி நடிக்க மாட்டாரான்னு சொன்ன காலம்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி இது அவருக்கு முதல் படம் மாதிரியே நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு, ரொம்ப யதார்த்தமா நடிச்சிருந்தாப்புல. அந்த கேரக்டருக்கு ரொம்ப அருமையான பொருத்தமா இருந்தாப்புல. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதனால வந்து விஜய் சேதுபதி சொல்லியே ஆகணும். அதுக்கடுத்து பார்த்தா மஞ்சு வாரியர். மஞ்சு வாரியர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, ஒரு பணக்கார வீட்டு தோழரா இருந்துட்டு ஒரு தோழரை காதலிச்சு தன் மனைவியை ஏத்திட்டு தோழர்கள் குடும்பத்துல மனைவிகள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத ரொம்ப யதார்த்தமா ரொம்ப ரசிச்சு அருமையா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான நடிப்பு. படத்துக்கு என்ன தேவையோ அதை பொருத்தமா கொடுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். படத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா வாத்தியாருக்கே வாத்தியாரா ஒருத்தர் வர்றாரு. அவர் யாருன்னா கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாப்ல. டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், அந்த பாடி மாடுலேஷன் ஆகணும். இந்த அளவுக்குலாம் கம்யூனிஸ்ட்வாதிகள் பொறுமையா இருப்பாங்களா? அடிக்க வாங்கிப்பாங்களா? திரும்ப அடிக்க மாட்டாங்களா? அவங்களோட தத்துவம் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த படம். ஏன்னா கம்யூனிஸ்ட் தத்துவங்கள்லாம் வந்து உண்மையிலேயே அதிகமாக படிக்கிறது இல்லை. இந்த காலத்துல யாருமே படிக்கிறது இல்லை, என்னையும் சேர்த்து படிக்கிறது இல்லை. அவங்களாம் புரிஞ்சுக்கிற மாதிரி அருமையான டைலாக் எழுதி சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எதிர்பார்க்காத விஷயத்த வந்து வெற்றிமாறன் சொன்னது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீ போடுற செருப்பும் சரி, நீ போடுற ட்ரெஸ்ஸும் சரி, மிகப்பெரிய ஒரு பெரிய தலைவர்களுடைய ரத்தம் சிந்தி வேர்வையெல்லாம் சிந்தி அடிதடிலாம் வாங்கி அவமானப்பட்டு கொடுத்த சுதந்திரம்டா, நீ அசால்ட்டா எல்லாமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கன்றத சொல்றது நம்மளை செருப்பால் அடிச்ச மாதிரி அமைஞ்சிருச்சு. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காமெடி படம் பார்க்குறோம், நிறைய ரொமான்ஸ் படம் பார்க்குறோம், நிறைய டப்பிங் படம் பார்க்குறோம், சைஃபை படம் பார்க்குறோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு ஜானரா நம்ம படத்தை பார்த்தாலுமே ஒரு புரட்சி படத்தை கொடுத்து தூங்கி போன நம்ம மூளையை வந்து சுரண்டி விட்ட மாதிரி எடுத்திருக்காப்புல வெற்றிமாறன் சார். நம்ம வந்து மூளையை வந்து நோண்டி விட்ட மாதிரி தான் இருக்குது இந்த சீன்ஸ் எல்லாமே. நம்மளை யோசிக்க வைக்குது. ரொம்ப பலமான யோசனையில வந்து இந்த படம் வந்து ஆழ்த்திருதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்டா இப்படி ஒரு மேட்டர்லாம் இருக்காடா? அதாவது அப்பயே வந்து இந்த போலீஸ்கள்லாம் எவ்வளவு ட்ரிக்கி பண்ணியிருக்காங்க. சரண்டர் அடைய வச்சுட்டு சுட்டு கொள்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி சொல்லியே ஆகணும். வேல்ராஜ் சார் கேமரா வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காப்புல. கேப்டன் பிரபாரன்ல அந்த மாதிரி புளுயிஷ் காட்டுக்குள்ள வந்து சத்தியமங்கலம் காட்டுல வந்து அந்த கேமரா விளையாடும் இல்லையா? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா செம்மையா விளையாண்டுருக்கு கேமரா. வேல்ராஜ் சார் கேமரா வந்து நம்ம பாராட்டி ஆகணும். அவ்வளவு சினிமாட்டோகிராஃபியை பொறுத்தவரை வேற லெவலில் பண்ணியிருக்காப்புல. அதுக்கடுத்து என்ன சொல்லணும்னா படத்துல எல்லா கேரக்டருமே நல்லா இருக்கு. நம்ம கருணாஸ் பையன் கேன் பத்தி சொல்லி ஆகணும். அந்த பையனுக்கு எங்க இருந்தா வந்துச்சு இந்த எனர்ஜினே தெரியல. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து தியேட்டரை வந்து சைலண்ட் ஆக்குனது யாருன்னு கேட்டீங்கன்னா கேன் சொல்லலாம். அவனுக்கு கொடுக்குற ஃபைட்டா இருந்தாலும் சரி, அவனுக்கு டைலாக் டெலிவரியா இருக்கணும், அவன்கிட்ட வந்து புரட்சி எப்படி விதைச்சாங்க அவன் மனசுலங்கிறதுலாம் ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காப்ல. ரொம்ப அருமையாவே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா காமெடின்னு யாருமே வந்து வராது. இந்த 2K கிட்ஸ்க்கு வந்து இந்த டைலாக் எல்லாம் புரிஞ்சு பார்த்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. இவங்க பேச அரசியல் வேற மாதிரி இருக்குது. பாரஞ்சித்தோட அரசியல், மாரி செல்வராஜோட அரசியலையும் தாண்டி வெற்றிமாறனோட அரசியல் வந்து மிக சிறப்பாகவே இருக்கு. எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். அந்த காலகட்டத்துல மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்றத அருமையா சொல்லியிருக்காப்ல. ஒரு வயல்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்து தாய்ப்பால் கொடுக்க கூட விடாம, அந்த தாய்ப்பால் கொடுக்காம அந்த குழந்தை இறந்த அரசியலையும்
ரொம்ப ஆதிக்க வர்க்கம் வந்து எந்த மாதிரி அடக்குமுறையில வந்து அந்த ஆளுகளை எல்லாம் வச்சிருந்தாங்க, எந்த அளவுக்கு அடிமைத்தனம் பண்ணியிருந்தாங்க, இந்த அடிமைத்தனத்தெல்லாம் விரட்ட இந்த புரட்சியாளர்கள் உருவாகி எந்த அளவுக்கு போராடினாங்கிறத சூப்பரான ஒரு அரசியலை சொல்லியிருக்காப்புல. ரொம்ப அருமையாவே சொல்லியிருக்காப்புல. அவங்க வந்து அந்த சீனா காமிக்காட்டினாலும் அவங்க பேசுற அந்த வெர்பலான டைலாக் மூலம் டெலிவரி பண்ணது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒட்டு மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா விடுதலை 1 வந்து கண்டிப்பா வந்து போர் அடிக்காம ரொம்ப நல்ல படமா அமைஞ்சிச்சு. இந்த படம் கண்டிப்பா போர் அடிக்காது, உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். தயவுசெய்து தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். கண்டென்ட் கொடுத்துருக்கான்னு சொன்னா இதுல வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது, வன்முறைக்காண்டி கொடுத்துருக்காங்க. அந்த வன்முறை என்னன்னா தேவைப்படுற ஒன்னா தான் நான் கருதுறேன். ஏன்னா போலீஸ்கள் வந்து அந்த கிராமத்து மக்கள் மேல காட்டின தாக்குதலுக்கும் புரட்சியாளர் வந்து போலீஸ் மேல உள்ள தாக்குறது தான் வன்முறையா நம்ம சொல்றோம். இப்போ ஒருத்தர் வந்து சுடுறோம், சுட்டு செத்துறான்னா அது முடிஞ்சிச்சு. சொத்த பின்னாடி போய் திரும்ப திரும்ப சுடுறது வன்முறை. அதே மாதிரி ஒருத்தர் வெட்டணும்னு செத்துறான், செத்த பின்னாடி ரத்த தெறிக்க தெறிக்க அவனை சிதைச்சு எடுக்கிறது வந்து ஒரு வன்முறையா காமிச்சு இதுக்கானதே கண்டென்ட் கொடுத்தாங்க. அது வந்து அவங்களுடைய கோவத்தை காமிக்கிறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து தேவையான ஒன்றா தான் நான் நினைக்கிறேன். அதனால ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள்னு சொல்லணும். மீண்டும் வேறொரு மெசேஜ் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.